ராஜாங்கடா நான் காசு எடுத்து காது குத்துறீங்களா? ராஜாங்கடா அண்ணா ராஜா இப்ப இந்த லெவல்ல பார்க்க கூடாதுண்ணே. ராஜா இந்த லெவல்ல பார்க்கணும். எந்த லெவல்ரா? ஏய் மசா அங்க பாரு ராஜா. ஏய் ராஜா கஷ்டப்பட்டு மேல வந்தாலும் துரத்துறானுங்களே, என்ன வாழ்க்கடா அது. தல வணக்கம் தல. டேய் ராஜா ஐயோ சொல்லிருந்தா நானே வந்திருப்பேனே, நீ எதுக்கு தல வந்த? டேய் எப்படிடா உன சொல்றதுக்கு முன்னாடியே ஓடுறானுங்களே. தல சும்மா இருந்தாலும் இந்த வாளுங்க ஓவர் ஆடுதுங்கப்பா. என்ன பண்ண போறனோ? ஐயோ வந்துட்டானுங்களே. இங்க இருந்து எப்படா குதிப்பேன்? மா மரியாதா காப்பாத்தியம்மா. உயிர் இருக்கு. மரியாதா தேங்க்ஸ்மா. குருவி விஜய் மாதிரி பறக்க விட்டானுங்களே. இங்கேயும் வரானுங்களா? ஐயோ இந்த பக்கம் வழி இல்லையே. இவன் வேற. போதும்பா எம்ஜிஆரோட அண்ணா, உனக்கு 100 ஆயிடுச்சு நினைச்சேன். இவனுக்கு 100 ஆயிடுச்சா மொத்தம் 1000 ஆயிடுச்சு. இப்பதானே உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். பண்ணியோ அதான் ஏன் பண்ணல? ஏன் பண்ணல? போன்ல பேலன்ஸ் இல்ல. ஐயோ நான் கெட்ட அண்ணா, பேத்துட்டேன். அண்ணா, 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 வேணாம், வேணாம். விடு, விடு, விடு. வலிதா, வலிக்குதா? வலிக்குதா? அப்ப ஏன் வரல மட்டும் என்ன தேச்சு குளிக்குதா? ஏமா ஓட்டு போட்டு 1000 வாங்க முடியாம பண்ணிட்டாமா. இவன் நம்மள சாவடிக்கு முன்னாடி ஓடுறான். அண்ணா, நான் மனுஷனா? உன் காது தெரியாதமா புடிச்சிட்டா மனுஷனா? நான் மனுஷன் வச்சுக்காதனா? நான் மனுஷனா? சும்மா கேட்றான். விட போறியா இல்லையா? அங்க என்ன தேடுற? அங்க இல்ல இங்க. திரும்பிட்டண்டி, திருந்திட்டேன். இப்படி எல்லாம் காலை பிடிச்சி கெஞ்சுவன் பாத்தியா? நீ என்னடி என்ன வேணாங்கிறது? நான் சொல்றேன்டி, நீ எனக்கு வேணாண்டி. என்ன பேசுற நீ? நான் சும்மா சொன்னேன். உன்னை லவ் பண்ணலன்னு சும்மா சொன்னேன். அப்படியா? சும்மா. ஆனா நான் உண்மைதான் சொன்னேன். உன்னை லவ் பண்ணலன்னு உண்மையை சொன்னேன். நீ லவ் பண்ணலையா? சொல்லு. லவ் பண்ணல. லவ் பண்ணலடி, லவ் பண்ணலடி. நீ எப்பவுமே என்ன கேப்பல்ல, லவ் பண்றல, லவ் பண்றல, லவ் பண்றல. அப்பெல்லாம் எனக்கு புரியல, என்னடா இவ எப்ப பார்த்தாலும் நம்மள லவ் பண்றல, லவ் பண்றல, லவ் பண்றலன்னு கேட்டுக்கிட்டே இருக்காளேன்னு. ஆனா இப்ப புரியுது, நம்மளெல்லாம் ஒருத்த லவ் பண்றானேன்னு உனக்கே டவுட். அதனாலதான் கேட்டிருக்கேன், லவ் பண்றல, லவ் பண்றல, லவ் பண்றல. இன்னுமே டவுட்டே வேணாம். ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. நான் மட்டும் இல்ல, எவனுமே உன்னை லவ் பண்ண முடியாது. உன்னை லவ் பண்ண முதல்லும் கடைசி அப்படியும் நான் தான். இப்படி ஒருத்தனை வாழ்க்கையில இழந்துட்டோமேங்கிறத உணர்றதுக்கே உனக்கு 2 ஜென்மம் ஆவட்டி. ஹே, நான் உன்னை லவ் பண்ணா நீ என்ன லவ் பண்ணும். ஆனா நீ நான் உன்னை லவ் பண்றேங்கிறத நினைச்சு 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 நீ உன்னையே லவ் பண்ற. அது லவ்வே இல்ல. அன்னைக்கு என்ன சொன்ன? நான் லவ் பண்ற பையெல்லாம் நான் என் கால போடுற ஷூ மாதிரி சும்மா காலை தூக்கி காட்டினல. இப்ப தூக்குடி, தூக்குடி, தூக்குடி. ஏய், தூக்குடி, தூக்குடி, தூக்குடி. அது தூக்குன. இங்க பாருங்க, தெரியாம சொல்லிட்டேன். நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். நான் என்ன செய்யணும்னு சொல்லு. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். அப்படியா? சொல்லவே இல்ல. ஹே, இப்ப நான் என்ன சொன்னாலும் நீ செய்வ. உன்னை பழி வாங்குறதுக்கு எனக்கு 2 செகண்ட் கூட ஆகாது. ஆனா அதை நான் பண்ணேன்னு வச்சுக்கோயே, அப்புறம் உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். ஆக்சுவலா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்க வா, இங்க வா. என்ன? இனிமே காலைல எந்திரிச்ச உடனே உனக்கு ஃபோன் பண்ணி எந்திரிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. அங்கிருந்து ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு சின்ன கேப் இருக்கு பத்தியா, அந்த கேப்ல உன்னை பத்தி நினைக்கவே மாட்டேன். ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. டீச்சர் கிளாஸ் நடத்தும் போது பாடத்தை மட்டும் தான் கவனிப்பேன். உன்னை பத்தி நினைக்கவே மாட்டேன். ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல.
சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஜாலியா வீட்டுக்கு போவேன். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. நைட்டு உன் கூட போன் பேசவே மாட்டேன். நல்லா சாப்பிட்டு சும்மா நிம்மதியா கொரட்டை விட்டு தூங்குவேன். ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. ஒருவேளை என் கனவுல நீ வந்துட்டேன்னு வச்சுக்கோ, உடனே எந்திரிச்சிருவேன். அந்த கனவுல கூட உன்னை பத்தி நினைக்கவே மாட்டேன். ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. ஏய், ஒத்துக்கிறேன்டி, என் லவ் ஃபெயிலியர் தாண்டி. லவ் ஃபெயிலியர் ஆன எல்லா ஆம்பளையும் என்ன சொல்லுவான்? இந்த லவ்வே இப்படித்தான், இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் அப்படின்னு குறை சொல்லுவான். ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் லவ் பண்ணதுல தப்பு பண்ணல, யார லவ் பண்றேங்கிறதுல தான் தப்பு பண்ணிட்டேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும், ஆனா நான் ஒன்ன லவ் பண்ணிட்டேன். என் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிறதுக்காக சோகப்பட்டு தண்ணி அடிச்சுட்டு தாடி வளர்த்துட்டு ரோட்ல சுத்த நினைச்சா? இல்ல என்ன லவ் பண்ண பொண்ணு விட்டு போயிட்டாங்க, அவளோட என்ன சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இல்ல கோர்ட் வாசல்ல போய் நிப்பன் பாத்தியா? சிங்காண்டி, ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. வாழ்க்கையில நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லவ் ஜெயிக்குதா தோக்குதாங்கிறது முக்கியம் இல்ல. லாஸ்டா நம்ம சாவும்போது நமக்காக ஒரு லவ் உண்மையா இருந்துதாங்கிறதா முக்கியம். எனக்கு இருக்கும். கண்டிப்பா நான் திரும்ப லவ் பண்ணுவேன். உன்னை விட சூப்பரா அழகா நச்சுன்னு கும்முன்னு ஜம்முன்னு ஒரு பொண்ணை நான் தேடி போக மாட்டேன். அந்த ஆண்டவனா பார்த்து கொடுப்பான். அவளோட சந்தோஷமா வாழ்ந்து காட்டல நான் பல்லுவங்கிற பல்லவன் இல்லடி. நான் பாக்குற லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிக்கோ. வரட்டா? ஏம்ல, உனக்கும் எங்களுக்கும் ஒத்து வரல தானே ஒதுங்கி போய் தனித்தனியா வாழ்ந்துட்டு கிடக்கும். எங்களை கொஞ்சம் நிம்மதியா வாழ விடும்ல. ஏன் பிரச்சனையை கூட்டிக்கிட்டே போத? இந்த நிமிஷத்துல கடவுளை ஒண்ணு வேண்டி கிட்டம்ல. இதான் உன்னை பாக்குறது கடைசி முறையா இருக்கணும். குசுத்தொல்ல தாங்கலையே. என்ன வேலை மறுபடியும்? இது எங்க குடும்ப பிரச்சனை சார். மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். மன்னிச்சிருங்க மக்கபாலு. போல போ. அண்ணா, தொகுதியோட வெற்றி வேட்பாளரே, இந்தா 100 ரூபா. என்னத்துக்கு? ஆட்டோல போறதுக்கு. நான் எதுக்குல ஆட்டோல போகணும்? டேனியல், நம்ம 2 வண்டி தீபிடிச்சு சீக்கிரம். கலவரத்துல பத்தி எறித நெருப்புக்கு அரசாங்கத்து வண்டி, அரசியல்வாதி வண்டி எல்லாம் வித்தியாசம் தெரியாதுல. கமிஷனர் ஆபீஸ்ல தானே இருக்க. கைப்பட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருப்பா. கொளுத்து நம்ம எந்த பப்ளிக்கா இருந்தாலும் கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடி நிறுத்துத. அதான் முன்னாடியே சொல்லியிருக்கோம்ல, நான் கண்ணாடி மாறின. முறைச்சா முறைப்பேன், எரிச்சா எரிச்சிருவோம்ல. ஏய் ஆட்டோ! மச்சான், நீதான் ஜெயிப்ப. நான் சொல்றேன், நீதான் ஜெயிப்ப. Now we are announcing the drums competition results. The third prize goes to Deva. Second prize goes to Madan. And the first prize goes to Vinod. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. இப்ப அவங்களே சொல்லிட்டாங்க எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ்னு. நல்லா வருஷம் அநியாயமா தோத்துட்டியேடா. தோத்துட்டேன் தான்டா. நீ வாசிச்சதை பார்த்து 3 பேர் தான் மார்க் போட்டாங்க. ஆனா நான் வாசிச்சதை பார்த்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எந்திரிச்சு ஆடினாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, ஜெயிச்சுட்டே இருக்கோம், எங்கேயோ போயிட்டு இருக்கோம்னு நினைக்கவே நினைக்காத. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். பாரு.
மாவட்டத்தையே சுண்டு விரல்ல வச்சு சுத்தி ஆட்டி படைக்கிற வேண்டாரானு. அசம்பிளியில எத்தனை பேர் வேட்டிய நான் உருவி எரிஞ்சிருப்பேன். அகராதியில எத்தனை பயிரை அடிச்சு நொறுக்கி கைய காலை ஒடிச்சு போட்டிருப்பேன். இதெல்லாம் தெரியுமாடா உங்களுக்கு? வாடா மகனே வா. எந்த புறம்போக்கு பயிரா உன் மேல கைய வச்சா சொல்றா. இப்பதான் இங்கே உரிச்சு உப்பு கட்டம் போட்டுறேன். சொல்றா. ஜீவாப்பா. ஜீவாவா? ஏலே எவன்டா இங்க ஜீவா? ஜீவா ஆம்பளையா இருந்தா வெளியே வாடா. இவனுக்கா தானடா ஒண்ணு அடிச்சா போடா. அவளை என்ன வேணா பண்றா. அந்த ஜீவா வந்து இப்ப என்ன பண்ணி போடுவாங்க பாத்துறேன். வைடா மேல கைய. இவனாப்பா அடிச்சு கொல்லுப்பா இவனை. இவனை வெட்டி கூர் போடுப்பா. பாப்பா யாருகிட்ட போவே உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. என்னையா பா அடிப்படை தலைவியா? இந்த பொம்பளை சோ கேக்குதா? உன்னை கொன்னாதான் எனக்கு நிம்மதி. சாமி இந்த நிமிஷத்துல இருந்து இவன் உங்களுக்கு நேர்ந்து விட்ட ஆடு. நீங்க எப்ப வேணா இவனை வெட்டலாம். நீங்க இருக்கிற திசை தெரியாம வந்துட்டேன். என்ன மன்னிச்சுக்கங்க ஐயா. டேய் வாங்கடா போலாம். லூசா பாடி என்னையா பாடிக்கிறான்? வீட்டுக்கு வா. வேணா வா.